ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை கிரேவி, அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முட்டை கிரேவி, முட்டை குழம்பு இதெல்லாம் நம்ம அடிக்கடி வீட்டில் நார்மலாகவே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். என்ன தான் வீட்டில் முட்டை கிரேவி செஞ்சாலும் வெளியில் ஹோட்டலில் சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற டேஸ்ட்டு இதில் கிடைக்கிறது இல்லை. ஆனால் வீட்டிலே அதே ஹோட்டல் ஸ்டைலில் அதே கன்சிஸ்டன்சியில் நாமளும் வீட்டில் இந்த முட்டை கிரேவியை செய்யலாம். இதை சப்பாத்தி, நான், பூரி, பரோட்டா, சாதம் எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம முட்டை கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன பவுலில் ஒரு 10 முந்திரி பருப்பு, 5-6 பாதாம் எடுத்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை நான் இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இதே போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். உங்ககிட்ட பாதாம் இல்லைன்னா வெறும் முந்திரி பருப்பும் கசகசாவும் சேர்த்து மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து சோம்பை நல்லா பொரிய விட்டுட்டு 4 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா முழுமையாக வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. வெங்காயம் சீக்கிரமாக சட்டுன்னு வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு 3 நிமிஷத்துலே வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் வதங்கி கலர் மாதிரி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக 2 தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். நான் இப்போ நல்ல பெரிய சைஸ் தக்காளிங்கிறதுனால 2 தக்காளி மட்டும் எடுத்துட்டேன். ஒருவேளை தக்காளியோட சைஸு ரொம்ப சின்னதாக இருந்தால் நீங்கள் 3 தக்காளி கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. தக்காளி வதங்கி வந்த பிறகு மேலே லைட்டாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்த பிறகு இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். முதல்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டிலே அரைச்சி பொடி பண்ண மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். இது அவ்வளோவா காரம் இருக்காது, ஆனால் கலர் நல்லாயிருக்கும். அதுக்காக 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டு மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருக்கும்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, போதுமானதாக இருக்கும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறமா தேவையான அளவு மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்குங்க. அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க. மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு கிரேவியை நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிரேவியை கொதிக்க விடுங்க. அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிடும். நல்லா மசாலா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டா போதும். அப்போவுமே கிரேவி நல்லா கெட்டியாக தான் இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கிரேவியை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். முட்டையை நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள். இப்போ முட்டையை கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் மட்டும் இல்லை, இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது முட்டையில் இந்த கிரேவி எல்லாமே நல்லா சார்ந்து வந்துடும். பாருங்கள், இப்போ முட்டையில் 2 பக்கமே கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டாச்சு. இந்த மாதிரி கட் பண்ண பிறகு
எல்லா முட்டையுமே கத்தி வச்சு அதே போல் லைட்டாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வேக வச்சுருந்தா முட்டை எல்லாத்தையும் கிரேவியில் சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் மொத்தமாக 7 முட்டையை வேக வச்சுருந்தேன். 7 முட்டையும் இப்போ கிரேவியில் சேர்த்துக்கலாம். முட்டையெல்லாம் இந்த கிரேவியில் சேர்த்த பிறகு நம்ம ஃபஸ்ட்டே முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கசகசா இது 3 சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா கிரேவியை ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இந்த முட்டையில் இந்த கிரேவி எல்லாமே நல்லா சார்ந்து வரணும். அப்போ தான் முட்டை சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முட்டையோடு சேர்த்து நல்லா கிரேவியை ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. கிரேவியில் முட்டையை நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கிட்டாச்சும் மூடியை ஓப்பன் பண்ணால் பாருங்கள், அழகாக நல்லா கிரேவியெல்லாம் கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா முட்டையோடு சேர்த்து கிரேவியை ஒரு முறை கலந்து விட்டிங்கன்னா முன்னாடி இருந்ததை விட கிரேவி ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்திருக்கும். அவ்வளோதான். இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துக்கங்க. கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் கிரேவியை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. அவ்வளோதான். அடுத்த 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி பக்காவாக சூப்பரான டேஸ்ட்டில் ரெடியாகி வந்துருச்சு. இந்த கிரேவியை நான் பூரி, சப்பாத்தி, பரோட்டா, சாதம் எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி செம்ம அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ஹோட்டல்களில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டும் இதில் அப்படியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.